ரன்வி எங்கம்மா? அவன் வரலையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வரலையாம்மா? அது அப்பா, அது வந்து ரன்வீர். ரன்வி எங்க? அப்பா, அது வந்து கௌசல்யா, நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாத. எனக்கும் ரன்விக்கும் எந்த உறவும் இல்லைன்னு. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அது வந்து கௌசல்யா, நீ ரன்வி இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு இங்க வரலையே. அவனுக்கு எந்த வருத்தத்தையும் ஏற்படுத்திட்டு நீ இங்க வரல. பதில் சொல்லு. நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு எனக்கு சொல்லு. அவனுக்கு நான் ஏற்கனவே நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை என்னால வாழ்க்கை பூரா தீர்க்க முடியாது. ஒருவேளை நான் என்னைக்காவது இப்படி உணர்ந்தேன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் உன்னால அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியல, அவனையும் சந்தோஷமா வச்சுக்க முடியல. அப்புறம் உன்னோட கல்யாண வாழ்க்கையில தடங்கள் ஏதாவது ஏற்படுத்திட்டீன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதுக்கப்புறம் என்னால உயிரோடு இருக்க முடியாது. அப்பா, இல்ல கௌசல்யா, நீ எந்த சூழ்நிலையிலையும் இந்த உறவை காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் ரன்வி முழு மனசோட உன்னை ஏத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் இது உன்னோட நேரம். ஒருவேளை உன்னால அப்படி பண்ண முடியலனா, இந்த வீட்டுக்குள்ளையும் அப்புறம் என்னோட வாழ்க்கையிலேயே நீ என்னைக்கு அடி எடுத்து வைக்க முடியாது. உனக்கு உறவுங்கிறது ஒரு இடத்துல இருக்கு கௌசல்யா. ஆனா அது சரியா தப்பாங்கிறது உன் நடவடிக்கையில் இருக்கு. உனக்காக இந்த வீட்டோட வாசல் அது வரைக்கும் தான் திறந்திருக்கும். நீ ரன்வியோட மனைவியா இருக்கிற வரைக்கும் தான். இந்த விஷயத்தை நீ மறந்துடாத. இல்லப்பா, இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே நல்லதா இருக்கு. நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்துடுறேன். நில்லு நில்லு நில்லு. பாரு, இவ்வளவு நேரமா நீ என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. இப்பதான் என் கைக்கு கிடைச்சிருக்க. வா வா வான்னு சொல்றல. பாரு ரத்னா, இது எனக்கு எப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. என் இடுப்பு உடைச்சிடும் போல இருக்கே. வா 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 போலாம். பாட்டி கொடுங்க, நான் கட்டிடுறேன். முதல்ல இதை கட்டு. நல்ல வேளை நீ வந்த. ரொம்ப நேரமா என் பேச்சை கேட்காம அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கு. என் இடுப்பே உடைச்சிடும் போல இருக்குப்பா. பாட்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மீரா இல்ல. சுமி என்ன சொன்னானா, மீரா கௌசல்யா கூட நாட்டாமண்ண வீட்டுக்கு போயிருக்காளாம். மீரா கௌசல்யா கூடயா? ஆனா அன்னைக்கு கேரவன்ல என்ன நடந்துச்சோ அது மீராக்கு தெரியுமே. இது எல்லாத்தையுமே மீரா நாட்டாமா மாமா கிட்ட கௌசல்யாக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டானா?